தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது கடக ராசிக்கு செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அது எப்போ வரப்போகிறேன்னா, வரக்கூடிய 12/7/2024 முதல் 25/8/2024 மொத்தம் 44 நாட்களுக்கு கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வராரு. அப்போது இந்த கடக ராசிக்காரில் கடந்த காலகட்டத்தில் என்னென்ன அனுபவிச்சிருப்பீங்க, வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இப்போது கடக ராசியில் என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்களும், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள் அமைப்பு கடகராசி ஆகும். அங்கே கடகராசியில் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி ஆகிறாரு. செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு நீச்சமாகிறாரு. அங்கே செவ்வாய் நீச்சமானாலே அவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது குறைவாகவே வரும். என்னதான் நம்ம கோவப்படணும்னு நினைச்சாலும் கூட அவர் கோபம் அப்படிங்கிறது குறைவாகத்தான் வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்கு இருக்கு. அப்போ இந்த கடக ராசியில உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் அங்கே வராரு. அப்போ குரு மங்கள யோகத்தை பெற போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அவங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போது கடந்த காலகட்டங்களில் தொழில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, எப்படியாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்க நினைக்கக்கூடிய ராசினா கடகராசி. அந்த கடக ராசி எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பேர் புகழ் கிடைக்குங்கிற தன்மை அது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சொல்கிறது எல்லாரும் கேட்கணும், நம்ம ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற தன்மை அந்த செவ்வாய் இந்த கடக ராசிக்கு இருக்குது. அங்கே செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல உங்களுக்கு வரப்போகிறார். அப்போது 10ஆம் இடத்து அதிபதியே 11க்கு வரப்போகிறார். அப்போது தொழிலில் கடந்த காலகட்டங்களில் நடத்துறதுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. கடன் பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, தொழிலில் சரியாக நடத்தவே முடியாது. அப்போ வந்து நான் வட்டிக்கு மேலே வட்டிக்கு கடன் அப்படிங்கிற வாங்குறதுடைய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா தொழில், ஏன்னா உங்களுக்கு ராசியில் உங்களுக்கு 10ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமாகிறார் பார்த்தீங்களா. அப்போ அந்த நீச்சமாகும் போது தான் நம்ம தொழில் அங்கே 10ஆம் இடத்துல செவ்வாயை அங்கே நிற்கும் போது தொழில் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. எப்படியாவது நல்ல தொழில் பண்ணணும்னு நினச்சி நிறைய காசு படத்தை இருந்திருப்பீங்க. எதை தொட்டாலும் விரயமாகுது, நம்ம இந்த மாதிரி தொழில் பண்ணலாமா வேண்டாமா, எதை தொட்டாலும் உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டே இருக்குது. என்ன தான் பண்ணாலும் கூட உங்களுக்கு நிறைய பேர் நடுத்தரத்தில் நிறுத்தி போயிருப்பாங்க, நண்பர்கள் நம்பி போயிருந்தாலும் கூட. அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வரக்கூடிய 44 நாட்களுக்கு நீங்கள் 10ஆம் இடத்து அதிபதி 12க்கு வராரு, 11க்கு வராரு. அந்த 11ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் அங்கே குரு மங்கள யோகத்தை கொடுக்க போகிறாரு. அங்கே மங்கள யோகத்தில் 4ஆம் பாரியாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 2ஆம் இடத்துல உங்களுக்கு மிக சிறந்த வருமானத்தை கொடுக்க போகிறாரு தொழில் மூலியமாக, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் பாரியா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே ஒன்க லிங்க் ஆகுது பார்த்தீங்களா. இந்த லிங்க் தாங்க உங்களை அடுத்த லெவலுக்கு ஈஸியாக கூட்டு போகுது. பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்து அதிபதி 11க்கு வராரு, அங்கே குரு கூட இருக்காரு. அந்த குருவான் கூட இருந்து செவ்வாய் பகவான் 4ஆம் பாரியா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது வருமானம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்க போகுது. யார்கிட்டையெல்லாம் நெஞ்ச நிமித்தி வாழணும்னு நினச்சிங்களோ இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. எங்கே நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சிங்களோ அந்த காலகட்டம் உங்களுக்கு 44 நாட்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகிறீங்க. அப்போது இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ண தொழில் செஞ்சுருப்பீங்களா, இது வரைக்கும் விற்கவே இல்லை, எப்போத்தான் விற்கின்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் 2-11 வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு தொழில் மூலிமா லாபம் வரப்போகுது. அப்போது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4ஆம் பாரியா. அப்போ மிக சிறந்த யோகத்தை கிடைக்க போகுது. பார்த்தீங்கன்னா இது எதெல்லாம் விற்கலையோ இந்த 44 நாட்களுக்குள்ளே கம்பல்சரி விற்கிறதுக்கான தன்மை தெரியுது. இது நல்லபடியாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு பண்ண போகுது, அது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அந்த மார்க்கெட்டிங் பண்ணுற ஃபீல்டு நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா கடந்த ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்குது. அது இந்த காலகட்டம் மிக உகந்த காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேரே ரீச் ஆகலைங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஆனால் பண்ண சொல்லிக்கிறாங்க, நம்ம என்ன தான் பண்ணாலும் கூட அது லாபமே இல்லைங்க, என்னுடைய பேரே வெளியே வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி நீச்சமாகிறார்களா, அது எப்போ பயன்படுத்தோம்னா அந்த தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் கூட சேர்ந்து நிற்கும் போது உங்களோட
பேர் புகழ் 100% வெளியில் வரக்கான தன்மை இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் உங்கள் ராசியில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் 2 சேர்ந்து இருக்கும்போது குரு மங்கள யோகத்தை கொடுப்பாரு. அந்த யோகத்தை நல்லபடியாக பயன்படுத்தின போது உங்களுடைய பேர் புகழ் கம்பல்சரி வந்தே தீரும். சரிங்களா? அடுத்தது வந்ததுன்னா வெளிநாட்டில் வேலை இழந்துட்டு நிறைய பேர் தேடிருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெளிநாட்டில் வேலை என்னென்னா கார் டியூ போகு, ஹோம் லோன் போகு, வீட்டில் வாடகை நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் வேலை போயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல நிறைய ப்ரெஷர்னால வேலையை விட்டுருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மேலதிகாரி ஏதாவது சொல்லும் போது இந்த வேலை வேண்டாம், அடுத்த வேலை பார்த்துக்கலாங்க ஒரு எண்ணத்தில் கோபத்தில் தூக்கி வீசிட்டு பறக்கான தன்மை இருக்குது. அப்படி இழந்தும் கூட நிறைய பேர் வேலை இழந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க வெளிநாட்டில். இதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கே வரப்போறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக முயற்சி பண்ணினா மட்டும் போதும். 100% உங்களுக்கு கம்பல்சரி வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகவே இல்லைங்க, எப்போ தான் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையே இருந்திருப்பீங்க. இதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது 100% உங்களுக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் கூட உங்களுக்கு செவ்வாய் சேரும் போது கல்யாணங்கிறது 100% உறுதியமாக போகுது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொண்ணு வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வரவே இல்லைங்க. எனக்கு பொண்ணு அப்படின்னா நான் அப்பா பார்த்து டயர்ட் ஆகிட்டாருங்க. எந்த பிள்ளை பார்க்குறதே தெரியலங்க, எந்த மாப்பிள்ளையை பார்க்குறதே தெரியலங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேங்க, ஒரு 5 வருஷமாக பார்க்குறேங்க, 7 வருஷமாக பார்க்குறேங்க, எனக்கு இதுவரை கல்யாணம் ஆகவே இல்லைங்க அப்படின்னு ஒரு வருத்தத்திலேயே இருந்திருப்பீங்க. பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது 100% உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது அமைஞ்சே தீரணும் அப்படித்தான் சொல்லணும். இது குரு மங்கள யோகமா அது 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலேருந்து பார்க்க போகுது. அது மிக சிறந்த யோகத்தை நீங்க கடகராசிக்காரர் அனுபவிக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புன்னு சொல்லலாம். படிப்பு அப்படிங்கிறது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்துல என்ன படிக்கிறதுனே தெரியல. பார்த்தீங்களா? ஒரு செவ்வாய் அப்படின்னா இன்ஜினியர் தொழில் தான் சொல்லுவாங்க. அந்த செவ்வாயும் குரு பகவானும் சேரும் போது ஒரு தொழிலை தொடங்கும் போதோ இல்லாட்டி ஒரு வேலை படிப்புக்காக ஒரு வேலை தொடங்கும் போதோ மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா தொழிலுக்காக படிப்பீங்க, அப்போ படித்ததுக்காக தொழில் பண்ணுவீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி படிக்கிறீங்களோ அதுக்கு தொழில் பண்ணுவீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோக கடகராசிக்கு மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. நல்லபடியாக படிச்சீங்கன்னா மட்டும் சரி, மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது. அப்புறம் அம்மா அப்படிங்கிறது உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரும்போது பூமி காரகன் அப்படிங்கிறது செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் அந்த 11ஆம் இடத்துல வரும்பொழுது நீங்கள் பூமி கிடந்த வரைக்கும் வாங்கவே இல்லை அப்படின்னா இனிமேல் வாங்க போகிறீங்க. இவருங்க ஒருத்தருக்கு செவ்வாயும் குரு பகவான் 2 பேரும் சேர்ந்து வரும்போது தான் பூமி அமைகிற யோகம் எல்லாத்துக்குமே இருக்குது. அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஒரே கட்டத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துலேயே வராது. அப்போ கம்பல்சரி 100% உங்களுக்கு பூமி அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் நீச்சமானதுனால உங்களுக்கு தகுந்த மாதிரி பூமி வரையாது, இல்லாட்டி தகுந்த வந்தாலும் கூட அந்த பூமியில் ஒரு திருப்தி இருக்காது. இந்த காலகட்டத்தில் 144 நாட்களுக்கு நல்லபடியாக முயற்சி பண்ணினா சரி, நல்ல தகுந்த பூரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி பூமி அமையறக்கான யோகம் உங்களுக்கு இருக்க போகுது. பார்த்தீங்களா? இது எல்லாமே கடகராசிக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே உங்களுக்கு குருமங்கள யோகம் இருக்கா அப்படின்னு கம்பல்சரி இருந்ததுன்னா உங்களுக்கு பூமிக்காக என்றைக்குமே பிரச்சனையே இல்லை. எதையை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் கூட பொண்ணாக வரக்கூடிய காலகட்டமாக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குருமங்கள யோகம் கொடுக்க போகுது. பார்த்தீங்கன்னா இது ஜாதகம் பார்க்க விரும்பினால் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம் மற்றும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.